இந்த நீட்ல கேட்ட கொஸ்டின் 1994 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணு. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ட்ட 10 பவர் 7 எலக்ட்ரான் per second கண்டக்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ கரண்ட்? கரண்டோட ஃபார்முலா என்ன? Q by T. எவ்வளோ கரண்ட், எவ்வளோ எலக்ட்ரான் போகுது? ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? நல்லா பாரு, ஒரு செகண்ட்ல எவ்வளோ, ஏன்னா பர் செகண்ட் சொல்லிட்டு அப்போ டைம் வந்து எவ்வளோ ஆகுது? இவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், 1 செகண்ட் ஆகுது. அதாவது பேசிக்கலி இந்த 1 வந்து இது கீழே போட்டுக்கணும். ஏன்னா 10 பவர் 7 by 1. அப்போ இது சிம்பிளி பண்ண 10 பவர் -12. புரியுதா? ஜஸ்ட் அப்போ இமேஜின் பண்ணு, 10 பவர் 7 எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்ட்னா எவ்வளோ பெரிய நம்பர் அது? 10 million into 10. இவர் பெரிய ஃபாரினர், இவருக்கு லேக்கு க்ரோர் அதெல்லாம் தெரியாது. சும்மா சொல்றேன் bro. இவனலாம் புடிச்சுக்க bro. நான் 10 million மில்லியன்ல முனிச பேசிக் மில்லியன் சொல்லு. 10 million மில்லியன் इसे का हजार लाख 10 लाख करोड़ 1 crore கரெக்ட்டா இல்லையா? 1 crore எலக்ட்ரான் எவ்வளவு செகண்ட்ல போகுது? 1 செகண்ட். 1 செகண்ட்ல 1 கோடி. சரியா? கோடி கோடி எலக்ட்ரான் எத்தனை செகண்ட்ல போகுது? எவ்வளவு கரண்ட் கிடைக்குது? தெரியுதா? எவ்வளோ கம்மியா கிடைக்குது. அப்போ சப்போஸ் எனக்கு 1 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குதுன்னா எவ்வளோ எலக்ட்ரான் போயிருக்குது? அந்த நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் இருக்கும். நல்லா பாரு, சப்போஸ் எனக்கு எவ்வளோ வேணும்? 1 ஆம்பியர் கரண்ட் வந்து எவ்வளோ கரண்ட் வேணும்? 1 ஆம்பியர். அப்போ இது 1 சொன்னா Q by T. டைம் எவ்வளோ? 1 செகண்ட் வச்சுக்கோ. ஏன்னா 1 செகண்ட்ல எவ்வளோ கரண்ட் வரணும்? 1 ஆம்பியர் வரணும். கரெக்டா? அப்போ Qவோட வேல்யூ வந்து 1 கூலும். ஆனால் 1 கூலும் வேணும். கரெக்டா இல்லையா? 1 கூலும் சார்ஜ் வேணும். எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும்? Q is equal to NE. அப்போ N is equal to 1 by 1.6 into 10 power -19. இதோட ஆன்சர் எவ்வளோ? 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ். புரியுதா? இவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனாதான் உனக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? 1 ஆம்பியர் கரண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ எலக்ட்ரான் போகணும். டோட்டலாக இவ்வளோ இல்லை, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ எலக்ட்ரான் போகணும். அப்படி போனா 65 கோடி. சரியா? கோடி. இது கோடி இல்ல, 10 பவர் 18 கோடி bro. 10 பவர் 7 கோடி. 10 பவர் 625 into 10 பவர் 16. எப்படி சொல்லலாம்? அது ஒண்ணு இல்லடா, 2 0 தள்ளி போட்டு அங்க 10 பவர் 16 னு சொல்றாரு. IIT-ல அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் செய்ய முடியாது. 10 பவர் 16 னா கோடியா? 10 பவர் கிட்டத்தட்ட bro. 6.25 into 10 power 16. bro கிட்டத்தட்ட அது வந்து 10 பவர் 7 வந்து கோடி கணக்குல வந்துச்சா? சரி, ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ. எப்படி அப்ராக்ஸிமேட் ஆகும்? கிட்டத்தட்ட. அதாவது நீ சொல்றது கொஞ்சமாவது லாஜிக்கா இருந்தா. இந்த நம்பர் எவ்வளவு பெருசுனா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18. இப்போ நல்லா பாரு, திஸ் போத் ஆர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஆமாவா இல்லையா? அப்படி சொல்லல bro. நீ அப்படிதான்டா சொன்ன. 10 பவர் 7 இது 10 பவர் 16 தான் அப்ராக்சிமேட். இது எப்படி? 665 கோடி. 1000 கோடியா? 665 கோடி. கோடி கோடியே தாண்டி போகுது. லட்சம் கோடி கோடி வந்தாலும் வரும் bro. லட்சம் கோடி. இது வந்து எப்படி போகும் நல்லா பாரு. இது 1000 உன்னோட இங்கிலீஷ்க்கு வருமே. இது மில்லியன், இது பில்லியன். 10 lakh தான 1 மில்லியன். 10 lakh 10 lakh 1 மில்லியன். 10 lakhனா 1 மில்லியன். அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஹியர் 10 lakhs and million. 1000 மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன்,
குவாட்ரிலியனுக்கு அப்புறம் பென்டெலியனான்னு தெரியல சரியா அப்ப நீ யோசிச்சு வரு எலான் மஸ்க் பில்லியன்ல தான்டா இருக்கான் ட்ரில்லியனே போலடா ஏன்டா 300 பில்லியன் ரொம்ப அவசியம் இப்ப எலான் மஸ்கோட சொத்து எவ்வளோ இது குன்ட்ரில்லியனோ குன்ட்ரில்லியன் சரியா இது வந்து இவ்வளவு பெருசா இருக்க போகுது சரியா சம்பத்தி பொறுத்தம் அடி வாங்குவான் இல்ல கரண்ட் போயிடுச்சு இப்ப நல்லா பாரு சப்போஸ் எனக்கு இது வேணா எனக்கு இந்தியன் சிஸ்டம்லயே எவ்வளோன்னு பார்த்தனா 1 லட்சம் 1 கோடி இது 1 கோடியா ஆமா ப்ரோ கரெக்டா இத கோடி கடைசியில வச்சுக்கலாம் சரி இது கோடியில வந்து முடியும் சரியா crore இப்போ இங்க பாரு இன்னொரு 4 ஜீரோ கோடி 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 தமிழ்ல என்ன கோடி கோடி 62,000 கோடி கோடி 62,500 கோடி கோடி 62,500 ரொம்ப முக்கியம் 62,500 கோடி கோடி எலக்ட்ரானு இதான் ஜம்பிளிங் கோடியே கோடி எலக்ட்ரானு சரியா பொடி பொடின்னு இல்லாத வரைக்கும் சந்தோஷம் இல்ல பொடி பொடின்னு சரியா இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்ட்ல போனா எவ்வளோ கரண்ட் கிடைக்கும் 1 ஆம்பியர் அப்போ நீ உட்காந்து இந்த போன்ல சார்ஜ் போட்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டுற பத்தியா அப்ப நல்லா பார்த்தனா அப்ப அந்த எலக்ட்ரான் யோசிச்சு பாரு உனக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு அது என்ன வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்ட்டு கரெக்டா இல்லையா அவ்வளோண்டு வயருக்குள்ள அவ்வளோ எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கிராஸ் பண்ணி போகணும் ஆனா அவ்வளவு எலக்ட்ரான் கையில தொட்டாலும் ஷாக் அடிக்காது 5 ஆம்பியர் தொட்டா ஷாக் அடிக்குமா உன் பாடியோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி தொட்டு பாரு ப்ரோ நான் வேரி எடுத்து பாரு எவ்வளவு ஆம்பியர்ஸ் கரண்ட் போகுதுன்ட்டு டேய் டப்பால போடு அது டப்பால இருக்கும் ஓ இவர் கையை உள்ள விட்டு பாக்கணும் ஏய் தம்பி கரண்ட் மெஷர் பண்ணனும் சீரிஸ்ல மெஷர் பண்ணனும் 2.3 ஓ நோ அதுல 2.3 தான் போட்டுருக்கா 2.3 ஆம்பியர் 2.31 ஆம்பியர் சரி வோல்டேஜ் நம்பர் வேற ஏதோ வோல்டேஜ் 45 வாட் 45 வாட் வாட் இல்ல வாட்